வணக்கம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025இல் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அமரக்கூடியது 11ஆம் ராசியில் அமருவது, அதாவது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்திற்கு உண்டான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்களேனாக்கா, இரட்டிப்பான வருமானத்தை பெறுவது, இதனால் வரையில் இல்லாத வளர்ச்சி பாதையில் வாழ்க்கை என்பது செல்வது, தொட்டது துலங்குவது, கேட்டது கிடைப்பது, நினைத்ததை சாதித்து காட்டுவது. இத்தனையும் நடந்துடுமா? அவ்வளோ பெரிய நல்ல இடத்துக்கா சனி பகவான் வர்றாரான்னு கேட்டிங்கன்னாக்கா, கட்டாயமாக சனி பகவான் 11ஆம் ராசியில் அமரும்போது இப்படிப்பட்ட நற்செயல்களை செய்வார். சனி பகவானுக்கு மிகவும் உகந்த இடம் சொன்னால் அது 11ஆம் ராசியில் அமருவது தான். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11ஆம் ராசியில் சனி பகவான் அமருவது என்பது ஒரு அதிர்ஷ்ட காலம், யோக காலம். இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காகவும் வருங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்காக சேமிப்பதும், நல்ல தொழில் தொடங்குவதும், நல்ல வியாபாரத்தை உருவாக்குவதும், அல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்காக பல திட்டங்களை தீட்டி அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழியாக நினைத்து கடுமையாக உழைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரோகிணி நட்சத்திரம் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே உண்மையும் மென்மையும் அன்பும் அறனும் பாசமும் நிறைந்த மனிதர்கள். இந்த உலகத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னாக்கா எனக்கு ஏதாச்சும் உதவி செய்வீங்களா அப்படி என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் அன்பு பாசமெல்லாம் எந்த வகையிலும் பயன்படாது. அதற்கு உதாரணமாக குரு பகவான் 12ஆம் ராசியிலிருந்து விரயங்களை கொடுத்தார். ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு வனவாசங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளுமே செய்கிற தொழிலில், குடும்பத்தில், வாழ்க்கையில் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை கொடுத்தார். ஏன்? கடனாளிகளாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், பல வகையில் வெற்றி பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், செயல்படுத்த முடியாத தன்மையில் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள். குரு பகவான் பாதகமாக இருக்கிறார். சனி பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் உங்களை கசக்கி பிழிஞ்சு எடுப்பாங்க. எத்தனை தொழில் செய்தாலும் வெற்றி என்பது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு இருக்காது. இந்த சூழ்நிலை முற்றிலும் மாறுபடும், அனைத்தும் வேறுபடும். வெற்றி என்பது உங்கள் வாசல் படியில் நிற்கும். அதை நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சந்திர தசா, அடுத்ததாக வருவது செவ்வாய் தசா, அதுக்கு அடுத்ததாக வருவது ராகு தசா, அதற்கு பிறகு குரு தசா, சனி தசா என்று மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது எந்த தசாவில் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் ராசிக்கு வந்துவிட்டார். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரையில் தோல்விகளை சந்தித்து வந்த நீங்கள் வெற்றிகளை சந்திப்பதற்குண்டான வழி பிறந்திருக்குன்னு சொல்லலாம். 30 ஆண்டு காலங்கள் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 ஆண்டு காலங்கள் தாழ்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்கிறது சனி பகவானை மையமாக வைத்துத்தான் அனைத்து ஜோதிடர்களும் முன்னோர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அந்த வகையில் இந்த காலகட்டம் என்பது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த காலமாகவும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாகவும் நிச்சயமாக இருக்கும். இதில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது கொஞ்சம் ஒத்துழைத்தால் போதும், நீங்கள் இதுநாள் வரையில் பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் அதிகப்படியான லாபங்களை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியாக இருக்கும்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களை நம்பியெல்லாம் வாழக்கூடாது. ரோகிணி நட்சத்திரம்னு கிடையாது, ரிஷபராசியே அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய அறிவு மற்றவர்கள் திருடப்படுவார்கள். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை உதாசனப்படுத்துவார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரையும் எதையும் எதிர்பார்த்து நன்மையை செய்கிற பழக்கம் கிடையாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ உதவி செய்யலாமே, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு. நல்லவங்களை இந்த நாட்டில் வாழ விடுவாங்க? வாழ விட மாட்டாங்க. ஆகையால் உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய அறிவாற்றலும் அது நீங்களாகவே பயன்படுத்தி வெற்றி பெற மாதிரி போயிடுங்க. நீங்கள் மற்றவங்கள நம்பி வாழ்ந்தீங்கன்னாக்கா கடைசியில் உங்களுக்கு அவங்களால நம்பிக்கை ஏமாற்றங்களும் துரோகங்களும் செய்வாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும். ஏன்னாக்கா ரிஷபராசியில் சந்திர பகவான் உச்சம் பெறுவார், சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார். மற்ற பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் இல்லாததுனால நீங்கள் எளிதில் ஏமாற்றப்படுவீர்கள். உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த செயல், நீங்கள் எடுப்பதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பரிமாற்றம் செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். இதை பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கேட்குறீங்களா இல்லைன்றது உங்களுக்கு தான் தெரியும். சிறு வயதாக இருந்தால் உங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை இருக்காது. குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ அல்லது தொழில் செய்பவர்களாகவோ வியாபாரம் செய்பவர்களாகவோ இருந்தால் இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன என்பது கட்டாயமாக உங்களுக்கு புரியும். இது சனி பகவான் மிகவும் அற்புதமான பலன்களை தருகின்ற ஸ்தானம் இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானம் வரும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் இரட்டிப்பான நன்மை வரும். இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் இல்லையா, அப்போது குருவும் உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்தார். இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்திருக்காது, செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரிச்சிருக்காது. ஏன், செய்கிற தொழிலை விட்டுட்டு கூட வேறு தொழில் கூட போயிருக்கலாம். இல்லை செய்கிற தொழிலே உங்களுக்கு வருமானம் வந்தாலும் வராக்கட்டியும் வேறு எங்கே தான் போகிறதுன்றத மனம் விருப்பம் இல்லாமல் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலையாக இருக்காது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் பல வகையிலும் உங்களுக்கு உதவி செய்கின்ற உதவிக்கரங்களும் இப்பொழுது வரும். நல்ல நேரத்தில்னாக எல்லாமே தான் வருவாங்க. ஆனால் கெட்ட நேரத்தில் கூட இருக்கிறவங்க தானே கடைசி வரைக்கும் கூட இருப்பதற்குண்டான தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். அதை நீங்கள் தான் உணரணும். நீங்கள் மட்டும் இல்லை, 12 ராசிக்காரங்களும் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்ல நேரத்தில் எல்லாமே நல்லவங்க தான்ப்பா. கெட்ட நேரத்துலையும் கஷ்டமான நேரத்துலையும் துன்பம் வரும்போதும் வேதனைகள் வரும்போதும் கூட இருந்து நானும் இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு, பாசம், உறவு எல்லாமே. அந்த வகையில் இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் வரும் காலம். குரு பகவான் 2ஆம் ராசிக்கு போய் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை உங்களுக்கு உயர்த்தி விட்டு விடுவார். அப்படி கொடுக்கும்போது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு கடனையும் அடைத்துவிட்டு பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு சுதந்திரமாக மனிதனாக வாழ்வதற்குண்டான வழியை தேடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப நாள் அதிர்ஷ்டம் நம்ம கூடவே இருக்கிறதில்ல. கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் மாற்றம் பெறுவதற்கு 2.5 ஆண்டு காலம் இருக்குதுனாக்கா, அடுத்து வரப்போது 7.5 சனி தான் வருவார். ஆகையால் 7.5 சனி, அதாவது 2.5 ஆண்டு காலம் மட்டும் நன்மையை செய்துவிட்டு 7.5 சனியாக சிறிது சிறிதாக துன்பங்களை கொடுப்பது தான் சனி பகவானுடைய வேலையா. சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் தான் நற்பலன்களை தருவார். 3, 6, 11. அடுத்தது 12ஆம் இடம் சனி பகவான் 7.5 சனியாக மாறிடுவார். ஆகையால் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது வரும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல வலிமையாக இருந்து விட்டால் பல மடங்கு நற்பலன்களை கொடுத்து விடுவார். அப்போ தசா நல்லா இல்லைனாக்கா, எந்த நன்மை இல்லைனாக்கா அப்போ கூட கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் கனவாக இருந்ததை நினைவாக மாற்றுவார். கஷ்டங்கள் இல்லாமல், நஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் 2.5 ஆண்டு காலங்கள் சிறப்பான பலன்களை தருவார். தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பல மடங்கு முன்னேற்றங்கள் என்பது கட்டாயமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யலாம்,
இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நல்ல வேலையில் சேரலாம், உத்தியோக உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொட்டது துலங்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட காலமாகவே இருக்கக்கூடியது தான் இந்த சனி பயிற்சி என்பது. இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் உங்களுடைய வருங்காலத்திற்காக சேமித்து வைப்பதும் உங்களை பாதுகாப்பு செய்வதும் உங்களுடைய கடமையாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.